ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட்டும் ரொம்பவுமே எமோஷனலான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். நடந்த எல்லா பிரச்சனையும் நினச்சி குமரன் அப்படியே விஜயோட வீட்டை பார்த்து ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. கங்கா அங்கே வந்ததுக்கப்புறம் நான் பணத்தை தொலைச்சதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, காவேரிக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி குமரன் ரொம்பவுமே ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. கங்கா அதுக்கு சமாதானம் சொன்னாலும் இப்போ எல்லாருமே விஜயை தான் பிளைம் பண்ணி பேசுகிறாங்க. விஜய் செஞ்சது தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்காக அக்ரிமெண்ட்டில் அதாவது கான்ட்ராக்ட் போட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விஜய் ரொம்பவுமே ஒரு மாதிரி கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளார எல்லாம் படுத்திருக்கும் போது நர்மதா அழுகுறாங்க. எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போனதுனால தானே அக்கா இந்த மாதிரி எல்லாம் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மா எல்லாம் நடந்த விஷயம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. காவேரியும் அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா காவேரியோட அம்மா இருந்துக்கிட்டு இப்போ ஒரு பக்கத்து என்ன தான் இருந்தாலும் விஜய் பண்ணது தப்பு அப்படின்னு பேசுகிறாங்க. பாட்டி அந்த மாதிரி பேசுகிறாங்க. எல்லா விஷயத்தையும் கடந்து போய் இனிமேல் நம்ம நல்லபடியாக வாழ்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம்னா தாத்தா உட்காந்துருக்காங்க. பாட்டி இந்த விஷயத்தை பேசுகிறாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதும் விஜய் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட்டதுனால தான் அதாவது காவேரி இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை இவங்களும் விஜய் மேலே என்ன தப்பு இருக்குங்கிற விஷயத்தை பேசுகிறாங்க. ஆனால் விஜய் இதெல்லாம் உணர்ந்து இப்போ நல்லா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நிறைய தடவை இதெல்லாம் அட்வைஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜய் அங்கே வராரு. விஜய் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தாத்தா நீங்கள் சொன்னதெல்லாம் நான் நினச்சி பார்த்தேன், என் மேலே என்ன தப்பு இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் காவேரி இப்படி பயந்துருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. காவேரி கிட்ட போய் இப்போ நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன், மன்னிப்பு கேட்டு நான் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பும்போது தான் நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி தாத்தா அவரோட அனுபவத்தில் ரொம்பவுமே அழகாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் சூப்பராகவும் பேசுகிறாரு. நீ போய் இப்போ கூப்பிட்டா காவேரி வந்துடுவாங்கன்னு நீ நினைக்கிறியாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் விஜய் அவருக்கு அந்த காதல் லவ் மேலே நம்பிக்கையில் நான் போய் கூப்பிட்டா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. தாத்தாவும் பாட்டி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா விஜய் காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. குமரன் தான் வெளியில் உட்காந்துருக்காங்க. அப்போ குமரன் நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி விஜயை தடுக்கிறாங்க. காவேரியை நான் பார்க்கணும்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. இருந்தாலும் குமரன் ஏகதேசமாக பேசிடுறாங்க. ஒரு பக்கத்து பார்த்தோம்னா கங்கா பேசுகிறாங்க, ஒரு பக்கத்து யமுனா பேசுகிறாங்க, இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா பாட்டி பேசுகிறாங்க. இப்போ காவேரியோட அம்மாவும் பேசுகிறாங்க. இப்போ இவங்க விஜயோட சத்தம் கேட்டதுமே காவேரி வீட்டுக்குள்ளே இருக்க சொல்லிட்டு எல்லாரும் போய் மாற்றி இந்த மாதிரி விஜய் பேசி ரொம்பவுமே கஷ்டப்படுத்துகிறாங்க. இன்றைக்கான எபிசோடில் விஜய் எல்லாம் பேசுனது ரொம்பவுமே அதிகமாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக அது இன்றைக்கோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் விஜய் பொறுமையாக இருக்க மாட்டார். ஏன்னா இன்றைக்கான எபிசோட்லேயே சொல்லிட்டாரு, நான் ரொம்ப பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன், என் பொறுமையை சோதிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் பார்த்தோம்னா அவங்க அந்த மாதிரி பேசி இங்கேருந்து முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ விஜயால் ஒன்றுமே பேச முடியாமல் காவேரி மட்டும் சத்தம் போட்டுட்டு அப்படி நிற்கிறாரு. காவேரி வீட்டுக்குள்ளார அழுதுகிட்டு இருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.